ஜானகி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்ல வயதில்லை, ஆனால் வணங்குகிறேன் அம்மா. இவங்க கூட எனக்கு ஒரு குரு தான், ஆசிரியர் தான். ஏன் சொல்கிறேன் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி, யார்கிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்குறோமோ அவங்க எல்லாமே நமக்கு ஆசிரியர் தாங்க, குரு தாங்க. அப்படி இவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேங்க. இவங்க பல டிவி ஷோவுக்கு போயிருக்கிறாங்க, பல ப்ரோக்ராம் போயிருக்கிறாங்க. அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாடக்கூடியவங்களை கௌரவிக்கும் விதமாக அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பரிசை கொடுப்பாங்க, ஒரு தொகையை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க. அப்படி கொடுக்கறது மூலம், பாராட்டுறது மூலம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது, மோட்டிவேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னா அவங்க நல்லா இன்னும் மேலும் தங்களுடைய அந்த பாடக்கூடிய இதை நல்லா டெவலப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு ஆசையின் காரணமாக அந்த மாதிரி செய்கிறாங்க. இதைத்தாங்க நானும் இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இந்த நல்ல பண்பை. எப்படி அப்படின்னா, நான் ஆசிரியராக இருக்கிறேன். என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள், நான் வகுப்புக்கு போகக்கூடிய வகுப்பில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி பாராட்டுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்தோ இல்லை ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள பாராட்டுறேன், ஊக்கப்படுத்துகிறேன். மேலும் நல்லா படிக்கணும், பாராட்டு வாங்கணும், இது மாதிரி நம்ம தொடர்ந்து பாராட்டு வாங்கணும், பரிசு வாங்கணும், நல்லா படித்து முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் பண்ணும் விதமாக என்னால் ஏதோ முடிஞ்சதை செயல்படுறேங்க. இதை நான் கற்றுக்கிட்டது ஜானகி அம்மாவிடமிருந்து தாங்க கற்றுக்கிட்டேன். பிற கலைஞர்கள் சொன்னது இல்லை டிவி ஷோக்குள்ளே இவங்க நடந்து கொண்ட செயல்பாடை பார்த்து தாங்க இன்றைக்கி நான் இந்த மாதிரி என்னால் செயல்பட முடியுது. ஜானகி அம்மா அவர்களுக்கு இன்னும் நீண்டோடி காலம் தீர்க்காயுசோட நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட இந்த உலகத்தில் வாழணும், எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளர்க வளமுடன்.